சனி கிரகம்னாலே மக்கள் கொஞ்சம் பயப்படுறாங்க. ஆனால் சனி பயிற்சினா கோவில்களில் கூட்டம் அலமோதுது. அதெல்லாம் அந்த காலம் சார். ஆ இப்போ எல்லா பயிற்சிக்கும் சனியை போல் கொடுப்பவனும் இல்லை, சனியை போல் கெடுப்பவனும் இல்லைன்றது தான் தேடி. கண்டுக்காமல் இருந்தீங்கன்னா சனி ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணுறதே மனுஷனை காலில் தான், தள்ளி விடுறதுல கில்லேடி. சனி இருந்தாவே என்னன்னா அவன் பேர் மந்தன். நல்லா கேட்டுக்கணும், ஜோதிடத்தில் சாஸ்திரத்தில் அவன் பேர் மந்தன். மந்தன்னா நம்மளை வந்து டீக்ரேட் பண்ணும். காலையில் திருச்செந்தூரில் குளிச்சுட்டு மாலையில் பழனிக்கு மலையேற சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொல்கிறது எப்படி? ஃபஸ்ட்டு அந்த ஜோசியர் ஏறுவாரான்னு கேட்கணும் சார். எல்லாமே தக் லைஃப் தான் சார். நீங்கள் அதாவது எனக்கு என்ன இது வாயில் வந்தது சொல்லிட்டு போட்டாங்க. ஜோதிடர்களுக்கும் கெட்ட நேரம் வரும். எப்படி கொரோனால ஊரே ஒதுங்கி இருக்க போனோமா, அந்த கர்மாவை உதவி செய்யற ஜோதிடனுக்கு நிறைய பிரச்சனைகள். ஸோ நமக்கு பிடிச்ச விஷயங்கள், உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை ஃபாலோ பண்ணுங்க. எனக்கு ஜோசியமே பிடிக்காது, ஜோசியமே ஃப்ராடுன்னா சந்தோஷமா இருங்க சார். இப்போ திருமணத்துக்கு வந்து ஜாதகம் பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு காமனாக எல்லாரும் பண்ணுறது. சிலர் வந்து எதுக்கு எடுத்தாலும் ஜோசியர்கிட்ட போய் நிற்கணும்னு சொல்லுவாங்க. இது மாதிரி வண்டி வாங்குறதா இருக்கட்டும், குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லை திருப்பதிக்கு போகிறதுக்கு போய் ஜாதகம் பார்க்குறவங்க இருக்காங்க. இது மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கும் நான் ஜோசியரை கேட்டு முடிவு பண்ணுவேன்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இது மாதிரி நம்ம எதுக்கெல்லாம் ஜாதகம் பார்க்கலாம், எதுக்கு ஜாதகம் பார்க்கக்கூடாது? இல்லை, இது மாதிரி கேட்டது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய கார்பரேட்டுக்கிட்ட 8 ஹவர்ஸ்க்கு ஜோசியருங்க இருக்காங்க. ஸோ நீங்கள் சொன்னதோட அட்வான்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது சார். ஷிஃப்ட் போட்டு இருக்கு. அவங்க ஆஃபீஸு இல்லைனா அவங்க வீட்டிலே ஒரு ஆஃபீஸ் இருக்கும், அதுலேயே இருக்கணும். ஃபாரின் போனால் கூட அவைலபிலிட்டி இருக்கும். பணம் வர்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் அவங்களுக்கு வராது. பணம் வந்து திடீர்னு சேர்ந்துட்ட பிறகு என்ன ஆகும்னா பயம் வந்துடும். அவங்க உழைப்பு, அவங்க திறமை, அவங்க கஷ்டம், அவங்க பேரண்ட்ஸுடைய ஆசீர்வாதம், பூர்வ புண்ணிய ஆசீர்வாதம் இல்லாமல் பணம்லாம் வராது. பிதருடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா வராது. குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இல்லாத வராது. அது நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் இதுதான். 5ஆம் பாவம் 9ஆம் பாவம் சரியில்லைன்னா சக்ஸஸ் ஆக முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து இதை நம்பி விட்டுடுவாங்க, ஜோசியரை வச்சுப்பாங்க. இவர் தம்பி கேட்டார், இது மாதிரி எல்லாத்துக்கும் போகிறாங்களே இது எப்படின்னு. ஜோசியர் நல்லா இருப்பார், அவ்வளோதான் மேட்ரு. கண்டிப்பாக சார். இப்போ செல்லு ஸ்வைப் பண்ணுறப்ப திடீர்னுலாம் ஜோதிடர் வராங்க, ஏஏ ஜோதிடர்லாம் வராங்க. நான் அவரை லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப அவர் ஜோதிடர் சொல்கிறார், நீ தப்ப சொல்கிறமா, லவ் பண்ணி 3 மாதம் ஆகுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் உண்மையிலே கணிக்க முடியுமா சார்? ஒத்தையாரட்டையாக பிடிக்க வேண்டியது. அதாவது எல்லாமே நீங்கள் என்னென்னா ஏஏ ஜோதிடம் வரும், நிறைய வரும், இன்ஸ்டன்ட் வரும், பிரசன்னம் வரும். இதெல்லாம் பிரசன்னத்தில் ஏற்கனவே இருக்கிறது. இந்த ஏஐன்றது எல்லாமே பிரசனம் ஏற்கனவே உண்டு. நீங்கள் பேசுகிற ஓரையில் வந்து பட்சி சாஸ்திரத்தில் உண்டு. இப்போ என்ன பட்சி சாஸ்திரம், என்ன பட்சி ஓடுதோ அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கெடு பலன்கள் நல்ல பலன்கள் சொல்கிறதுக்கு உண்டு. இதெல்லாம் பஞ்சாங்கத்தினுடைய விஷயங்கள் தான். நீங்கள் என்ன பண்ணாலும் முன்னோர்கள் அந்த காலத்தில் வச்சுட்டு தான், மாரவமிகிறது வச்சுத நான் வேணும்னா அப்படி இப்படி புரட்டி இப்படி போட்டு நானே கண்டுபிடிச்ச ஜோசியம் இதுதான் ஒரு இது, என் டெக்னாலஜி. யார் உங்களை கேட்கறதுக்கு ஆளே இல்லை. யார் கேட்கறது? சொல்கிறது தான். அதான் சார், நாடி ஜோதிடம், அப்புறம் எண் கணிதம்ங்கிற முறை, அப்புறம் பஞ்சாங்க ஜோதிடம், இதெல்லாம் எதை நம்புறது சார் நம்ம? அப்படியெல்லாம் கிடையாது சார். உங்களுக்கு செட் ஆச்சுன்னா நம்பணும், நம்பிக்கை விஷயம்தான் அது. குறி சொல்கிறது கூட தான் இருக்குது. ஸோ இது வந்து எப்படி வந்து நீங்கள் நம்புறது? நான் வந்து எப்படி நான் சொல்ல முடியும்? நான் பார்க்குற அஸ்ட்ராலஜி தான், நான் பார்க்குற கணிதம் தான், எனக்கு நியூமராலஜி தெரியும். இப்போ கூட உங்கள் நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு, செல்வி நீங்கள் எல்லாத்துலேயும் பலன் கொடுத்துட்டீங்க, எனக்கு புதுசாக கொடுங்க, என்னையா வேணும்னு, நீங்கள் நியூமராலஜி கொடுங்க, ஏன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையும் ஓடுது, நான் நியூமராலஜி சரி கொடுத்துட்டு வந்தேன். ஸோ நமக்கு பிடிச்ச விஷயங்கள், உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். எனக்கு ஜோசியமே பிடிக்காது, ஜோசியமே ஃப்ராடுன்னா சந்தோஷமாக இருங்க. பார்த்தது முகத்தை வச்சு ஜோதிடம் சொல்ல முடியுமா சார்? அதாவதுங்க ஃபேஸ் ரீடிங்ன்றது, இன்ட்யூஷன் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது சாஸ்திரத்தில். அதில் எவ்வளோ தளவு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது முக்கியம். கை ஜாதகம்னு இருக்குது, கை ரேகை. இங்கே நம்ம இப்போ நீங்கள் பேசுகிற இந்த முகப்பேர்லேயே எனக்கு தெரிஞ்ச பின்னாடி ஒருத்தர் பன்னீர்செல்வம்னு இருந்தார் ஐயா, அவரெல்லாம் அதில் எக்ஸ்பர்ட். எனக்கு நான்லாம் பார்த்துருக்கேன், நிறைய பேரோட நான் ரிசர்ச் பண்ணியிருக்கேன். அதுபோல் பொறுமையாக. அதே போல் வந்து ஒரு போலீஸில் ஒருத்தர் இருந்தார், இப்போ ஒரு பெரிய ஐஜியாக இருக்கிறவர், அவங்க அப்பாவே வந்து மச்ச சாஸ்திரத்தில் பெரியவர், கைரேகை சாஸ்திரத்தில் பெரியவர். அவரெல்லாம் நிறைய புஸ்தகங்கள் எழுதியிருக்காரு. ஸோ எல்லாமே வந்து ரிசர்ச்சில் தான் வருது. ஒன்று வந்து நீங்கள் வந்து கால்குலேஷன் போட்டு ஒன்று வருது. சிலது வந்து அப்பாற்பட்ட விஷயங்கள் இருக்குது, அது எனக்கு தெரியாது. எனக்கு பிரார்த்தனை தெரியும்,
எனக்கு ஜாதகம் தெரியும், கட்டம் தெரியும், இவ்வளோதான் தெரியும். பொதுவாக ஒரு சந்தேகம் வரும் சார். இப்போ ஜோதிடம்னா நம்ம ஊரில் மட்டும் இருக்கா? இப்போ அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு, ஓமன் நாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் நம்மளால ஜோதிடம் பார்த்து சொல்ல முடியுமா? இல்லை இல்லை, எல்லா நாட்டிலையும் அவங்க பிறந்த ஊர், பிறந்த கிழமை, பிறந்த நேரம், அதுக்கேற்ற மாதிரி இந்தியன் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்க வேண்டியது. அந்த ஊர் சிட்டி இருக்குது, இல்லை அச்சு ரேகை, தீர்க்க ரேகை இருக்குது, லேட்டிடியூட் லாங்கிடியூட் இருக்குது. இதை வச்சுட்டு யாருக்கு வேணுமா போடலாம். ஜோசியத்தில் தோஷம்னு சொல்கிறாங்க, பரிகாரம் பண்ண சொல்கிறாங்க. பரிகாரம் பலிக்குமா? பரிகாரம் வந்து பொதுவாக வந்து சாத்தியமில்லாதது. அதுக்கு சில இது விலை உயர்ந்ததாக இருக்கும், இல்லைன்னா அது ரெண்டுத்தையும் பண்ணவும் முடியாது. சில ஜோசியர் வந்து காலையில் திருச்செந்தூரில் குளிச்சுட்டு மாலையில் பழனிக்கு மலையேற சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொல்கிறது எப்படி? ஃபஸ்ட்டு அந்த ஜோசியர் ஏறுவாரான்னு கேட்கலாம். சார் எல்லாமே தக் லைஃப் தான் சார். நீங்கள் அதாவது எனக்கு என்ன இது வாயில் வந்தது சொல்லிட்டு போட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணோம், ஐயா நீ வா, நான் நீ சொல்கிற டிக்கெட்லாம் போட்டுடுறேன், நீ என் கூட வா அப்படின்னு அவரை இழுத்துக்கணும். பரிகாரங்கள் என்பது வந்துங்க எளிமைப்படுத்தப்பட்டது தான் பரிகாரம். எனக்கு மற்றதெல்லாம் தெரியாது, இது பண்ணால் சரியாயிரும் அப்படி கிடையாது. ஒரு கிரகத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம்பிள் லாஜிக் வச்சுக்க. இந்து தர்மத்தில் நம்மளுடைய கடவுளில் தான் அவதார புருஷர்கள். ஒரு ஒரு விஷயத்திற்கும் கடவுளை பிரித்து அவதாரமாக கொடுத்து. மற்ற மதத்துலலாம் பார்த்தீங்கன்னா இறைவன் ஒரு, நமக்கும் இறைவன் ஒருவன் தான். கீதையில் பார்த்தீங்கன்னா என்ன, இறைவன் ஒரு. நமக்கு என்னன்னா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மாதிரி கடவுளை மல்டி ஸ்பெஷாலிட்டியாக கொடுத்துட்டாங்க. எதுக்குன்னா, உனக்கு கல்வி பிரச்சனையா சரஸ்வதியை பிடிச்சிக்கோ, பண பிரச்சனையா லக்ஷ்மியை பிடிச்சிக்கோ, புரியுதா? பயம் வருதா நரசிம்மரை பிடிச்சிக்கோ, காரிய தடைகள் வருதா அனுமனை பிடிச்சிக்கோ, புரியுதா உங்களுக்கு? ஒரே டிப்ரெஷனில் இருக்கிறியா வாராகியை பிடிச்சிக்கோ, புரியுதுங்களா உங்களுக்கு? எல்லாத்துலேயும் வந்து நமக்கு சிவனை பிடிச்சிக்கோ. மன நிம்மதி வேணுமா, எனக்கு இந்த உலகமே ரொம்ப பிடிக்கலையா, சிவனை போய் பிடிச்சிக்கோ. இல்லை பணமாக சேரணுமா, திருப்பதி பெருமாளை பிடிச்சிக்கோ. ஏன்னா எல்லாத்தையும் பிரித்து விட்டாங்க. உங்களுக்கு நான் என்ன கேட்குறேன், அதே போல் நவகிரகத்துக்குன்னு 9 கிரகத்தை கொண்டு வந்து அதை ப்ளூட்டோனு நெப்டியூனுக்கெல்லாம் வந்து அது நம்மளை பாதிக்கிறது இல்லைன்றது அந்த கிரகத்தினுடைய லாங் டிஸ்டன்ஸ் வச்சு, இப்போ அதை வச்சே ஜோசியம் வந்துச்சு. நெப்டியூன் ப்ளூட்டோ வச்சு அதிலெல்லாம் நான் உள்ளே போகல. 9 கிரகத்துக்கு கும்பகோணம் சுற்றி, தஞ்சாவூர் சுற்றி, மாயவரம் சுற்றி கோயிலே இருக்குது. என்ன இருக்குது அந்த கோயிலில் விஷயம்னா, அந்த கிரகத்தை போய் பார்க்க போகிறது இல்லை. அந்த கோயிலுங்களுக்கு என்ன புனிதம் கேட்கணும். ஏன் சார் அந்த கோயிலுங்களுக்கு என்ன புனிதம்? சூரியனார் கோயில்னு இருக்கு. சூரியனுக்கே பிரச்சனை வரைச்சா அங்கே இருக்கிற சிவனை போய் பிடிச்சனால அவருக்கு நிவர்த்தி ஆனது. இங்கே பேசிக் அப்படிதான். சந்திரனுக்கு பிரச்சனை ஆனால அந்த சந்திரன் அங்கே இருக்கிற சிவனை பிடிச்சனால அவர் தப்பிச்சார். செவ்வாய்க்கு பிரச்சனைனால, புரியுதுங்களாங்க, அங்கே வைத்தியநாத சுவாமியுடைய அனுகிரகத்தால் அவர் தப்பிச்சார். ஸோ நமக்கு ஜாதகத்தில் சூரியன் பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க. சூரியனுக்கே பிரச்சனை காப்பாற்றினவரை நீ போய் பிடிச்சிக்கோன்னு நம்ம சொல்லணும். இவ்வளோதான் பேசிக். சிம்பிளாக அந்த காலத்தில் ஜோதிடத்தில் பிரித்து கொடுத்துட்டாங்க. அதை விட்டு காலையில் திருச்செந்தூரில் பிரேக்ஃபாஸ்ட்டு, மத்தியானம் பழனியில் லஞ்சு, நைட்டு திருத்தணியில் டின்னர்னு நம்ம கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அப்படி சொல்கிறவங்கள என்ன சார் பண்ணுங்க? அப்படி சொல்கிறாங்க இல்லைங்க. அதாவது அவங்கெல்லாம் வந்து இப்போ எப்படின்னா சார்ட்டர்ட் ஃப்ளைட் ஜோசியஸ். ஆமாம், அதெல்லாம் ஒன்றும் கண்டுக்க முடியும். நமக்கு என்ன செய்யணுமோ அதுதான் சார் செய்யணும். நான் நிறைய விஷயம் சொல்கிறேன். சென்னையில் கந்தசாமி கோயிலில் இருக்கிற முருகனோட பவர் என்னான்னு, மயிலாப்பூரில் இருக்கிற கபாலீஸ்வரரோட பவர் என்னான்னு, அது பின்னாடி இருக்கிற வெள்ளீஸ்வரரோட என்ன பவர்னுவேன், பார்சாதி கோயிலோட பெருமாள் பவர் என்னான்னு, அடையார் அனந்தபத்மநாப கோயிலோட என்னான்னு, முண்டக கன்னியம்மனோட என்னான்னுவேன், காளிகாம்பாலோட என்ன பவர்னுவேன். அதுபோல் நீங்கள் வந்து எளிமைப்பட இப்போல்லாம் அது முதல்ல வருவாங்க சார். அப்படி ரொம்ப நாள் லாங் ஸ்டாண்டிங்காக நிற்காது. எல்லாமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் பார்த்துருப்பீங்க. மேக்கப்பில் இருக்கட்டும், ஆயிலில் இருக்கட்டும். ரேபிட் ஆயில்னு ஒன்று வந்தது. ஆமாம், நிறைய பேர் ரேபிட் ஆயில் வச்சா முடி வளருமான்னு பார்க்கல. முடி வளர்ந்தா போதும்னு தடவணும் இல்லையா? ஆமாம், புரியுதா உங்களுக்கு? அது ஏன்டா என்னடா அது டெர்மட்டாலஜிலாம் என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் பார்க்கணும் இல்லையா? அது போல தான். எப்படியோ அவ்வளோதான் மேட்ரு. சும்மா அந்த ஒரு ட்ரெண்டுக்கு வந்துட்டு போயிடுவாங்க. கொஞ்ச நாள் தானே சார். நீங்கள் என்ன சார் அம்பானியா? நீங்கள் இங்கேருந்து காலையில் அங்கே போயிட்டு அங்கேருந்து இங்கே வர்றது. இவர் சொல்கிற மாதிரி ஜோசியர்லாம் கேட்டால் ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் வர வழியில். ஸோ தெய்வத்தை, ஜோதிடத்தை எளிமைப்படுத்தப்பட்டு சந்தோஷமாக கும்பிடுங்க. கிரகம்னா தோஷம் வரும். அஷ்டமாதிபதி தசை வரும், 6ஆம் அதிபதி தசை வரும், 12ஆம் அதிபதி தசை வரும், மாரகாதிபதி தசை வரும்,
சத்ரு திசை வரும், எல்லாருக்கும் எல்லாம் வரும். சரவணபவன் அண்ணாச்சியோட கோயிலுங்களுக்கு திருப்பணி பண்ணவங்களாம் இருக்காங்களா? கெட்ட நேரத்தில் தொட்டாரு கெட்டாரு. அந்த அண்ணாச்சிக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஜோதிடர் எவ்வளோ சொன்னார், இந்த நேரம் உங்களுக்கு கெட்டது. ஏன்னா நான்லாம் இருக்கேன், இந்த நேரத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க, இந்த டைம் உங்களுக்கு ஆபத்தாக போயிடும், அதுவும் அந்த பக்கத்தில் போகாதீங்கன்னு சொன்னார். கடைசியில் என்னாச்சு தெரியுமா? சொன்ன ஜோதிடருக்கு போலீஸ் என்கொயரி வந்துச்சு. ஆமா, கெட்ட நேரம் அவர் பார்க்காம அவர் பார்க்கறது இல்லைங்க, அவர் வேணான்னதுக்கு. இவருடைய கெட்ட நேரம் அவர் வேணாம், உனக்கு தப்பு. அதாவது ஒரு மனிதனுடைய கெட்ட நேரம் எப்படி வேலை செய்யும்னு நான் சொல்றேன். இவரை காப்பாத்துறதுக்கு அவர் எவ்வளோ ட்ரை பண்ணார். ஏன்னா அவர் அவருடைய ஆஸ்தானமா இருந்தார். நான் ஓப்பனா சொல்றேன், ரவி அண்ணன் பேர் அவருக்கு, மடிப்பாக்க ரவி அண்ணாச்சின்னு பேர். எனக்கெல்லாம் நெருங்கிய நண்பர், குரு மாதிரி எனக்கு. அவரெல்லாம் அவ்வளோ வான் பண்ணார். கடைசியில் இவரு சொல்லி தான் அவர் இவ்வளோ சேஷ்டை பண்ணாருன்னு அவருக்கு அவ பேர். எவ்வளோ பெரிய கஷ்டம், செய்யாத பழிக்கு, செய்யாத பிரச்சனைக்கு. அதுவும் அது இந்த கேஸு சார், மர்டர் கேஸு, யோசிச்சு பாருங்க. ஸோ ஜோதிடர்களுக்கும் கெட்ட நேரம் வரும். எப்படி எல்லாமே நீங்கள் நினைக்கிறீங்க, உங்களுடைய கெட்ட நேரம் ஜோதிடம் வாங்க வேண்டியது வரும். உங்கள் நல்ல நேரத்தில் நீங்கள் அனுபவிச்சுட்டு போடுவீங்க. கெட்ட நேரம் ஜோசியருக்கும் வருது இல்லை, எனக்கு வந்தது இல்லை, அதுவும் சொல்லல. இப்படி உங்களுக்கு ஏதாவது அனுபவங்கள்லாம் அதான் இப்போ சொல்கிறேன்னே சார், ஆனால் ஓடியா போயில உங்களுடைய தனிப்பட்ட அனுபவம் தான், தனிப்பட்டதுலன்னு சொல்கிறேன். சிவனேன்னு உட்காந்துருக்கேன். எந்த டைம் கொரோனா பீரியட், திருமங்கலத்தில் இருக்கேன். அந்த சமயத்தில் நம்ம இருக்கிறச்ச நம்ம முகப்பேரில் வீட்டுக்கு என் நண்பர் ஒருத்தர் எப்பயுமே என் கூட வர அந்த ஏரியாவில் இருக்கிறார். அண்ணே உங்களை அசிஸ்டன்ட் கமிஷனர் பார்க்கணுன்றாருண்ணே போலீஸுன்னார். யோ இப்போ எதுக்கே இந்த டைமில் கொரோனா டைம்லன்ற. இல்லைண்ணே அவர் ஜாதகத்தை எடுத்துன்னு வந்து அவர் வச்சுன்னு இருக்கார், உங்களுக்கு ஒரு நீங்கள் டைம் கொடுத்தா வந்துடுவார். இல்லை இல்லையா நான் வரேன், நான் அப்போ வாலண்டரி சர்வீஸ் இருந்தனால கார்பரேஷன்லாம் எனக்கு பர்மிஷன் கொடுத்துருந்தாங்க எல்லா இடத்துக்கும். நிறைய சேவைகள் அந்த நேரத்தில் செஞ்சீங்க. அது எல்லாமே செஞ்சதை சொல்லி காட்டக்கூடாது, அதை நான் சொல்கிறேன் சார். அது நீங்கள் சொன்னது பாரு, ஏன்னா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த பசி மருந்து இதெல்லாம் போய் தேடி 3 வாட்டி கொரோனா அதனால வாங்கிக்கினேன் நான். எப்பயுமே சேவை செஞ்சால் வரும். எப்படின்னா சரி நான் இந்த டேட்டில் வரேன், இந்த டைம் வரேன், என்னென்ன உங்களுக்கு வேணும்னாங்க. இப்போ மாதிரி தான் பிளாக் காஃபி மட்டும் வாங்கி வச்சுட்டு சொல்லுப்பா, நான் வந்துடுறேன். ஒரு அருமையான ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் கமிஷனர், பேர் சிவகுமார். நமக்கு என்ன இருக்குது ஒளிமறியல். பார்த்தோன்னே தசாபதி பார்த்தோன்னே யங்ஸ்டர், யங் ஆஃபீஸர். ஐயா இது மாதிரி மேட்ரு எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருவேன் நான். இந்த தசபுத்தி ரொம்ப மோசமாக இருக்குது, நீங்கள் முடிஞ்சால் உங்கள் உயர் அதிகாரிகிட்ட சொல்லி, எனக்கு டைம் சரியில்லை, இல்லை குடும்பத்தில் ஒரே பிரச்சனை, 1 வருஷத்துக்கு 1 வருஷம் 3 மாதம், இல்லை 1 வருஷம் 6 மாதம் நினைக்கிறேன், 18 மாதம் எனக்கு எதாவது டம்மியாக இந்த எல்என்டோலேருந்து வேறு யூனிஃபார்ம் இல்லாத சர்வீசஸ் எவ்வளோ இருக்குது. ஏன்னா நமக்கு இதெல்லாம் தெரியும் அட்வொகேட், அது மாதிரி வாங்கின்னு போயிடுங்க. இல்லைங்க எனக்கு கஷ்டப்பட்டு போட்டாங்க, இதை போய் இல்லைங்க உங்களுக்கு நல்லது, நான் போகலன்னா என்ன ஆகும்னாரு. ஒன்று நீங்கள் போய் தான் தீருவீங்க, ஒன்று நீங்களே இருப்பீங்க, இல்லைன்னா ஜெயிலுக்கு போயிடுவீங்க, இல்லைன்னா ரொம்ப அசிங்கப்படுவீங்க, இல்லைன்னா தலைமறைவு ஆயிடுவீங்கன்னு. எல்லா ஆப்ஷனுமே மோசம், எல்லாம் கொடுத்தாச்சு. இதெல்லாம் நடந்தது. அந்த ஆஃபீஸர் நம்பர் கொடுத்துறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு பிரச்சனை இல்லை நான் சொல்கிறது அதனுடைய ரிசல்ட்டெல்லாம் வந்துருச்சு. அவர் என்ன ஆயிடுச்சு, இதெல்லாம் முடிஞ்சு நான் ஜோசியம் சொல்லிட்டு வந்துட்டேன். என் நண்பர்லாம் தேங்க்ஸ்ண்ணே, ரொம்ப சந்தோஷண்ணே, ஆனால் அவரை ரொம்ப மிரட்டிட்டேன். மிரட்டலையா, இருக்கிறத சொன்னேன். இதெல்லாம் நடந்துச்சு. ஆனால் அந்த ஆஃபீஸருக்கு ஒரு வழக்கம் என்னன்னா, டைரி எழுது வரோம். எப்படி காதல் டைரி இல்லை, செல்வி இந்த நேரத்தில் வந்தார், என்னை சந்தித்தார், இது மாதிரி இந்த மாதிரி எனக்கு ஜெயிலுக்கு போயிடுவேன் பண்ணிப்பேன், இது இவ்வளோ பயங்கரமாக கேட்குறதுக்கே பயங்கரமாக இருந்தது. இதெல்லாம் என்னடா நான் ஏன்டா இதெல்லாம் பண்ண போகிறேன்னு கேட்டேன். கிரகம் சொல்லுதுன்றாரு, எனக்கு இந்த டேட்டுக்குள்ளே நடக்கும்னு வேற சொல்கிறாரு, எனக்கே இது மாதிரி இருக்குது, இந்தந்த கோயிலுங்களுக்கெல்லாம் நிறைய போ, ஆனாலும் கோயிலுக்கு போகிறது உனக்கு பாதுகாப்பை தவிர நீ இந்த இடத்த விட்டு போகணுன்றாரு. இதுக்கு எனக்கு மனசு ஒப்பலைன்னு எழுதிட்டார். இதுதான் நடந்தது. நான் ட்ரிப்ளிகேன்ல ஆஃபீஸில் உட்காந்துருக்கேன். ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருக்கிறச்ச என் செக்ரட்டரி வந்தாங்க. சார் சிபிசிஐடியிலேருந்து உங்களை பார்க்கறதுக்கு 2 பேர் வந்திருக்காங்க. சரி நான் நினச்சேன் வேறு ஏதாவது என் கிளைண்ட்டு கேஸுக்கு இருக்கும், வாங்கன்னு உள்ளே உட்காந்தோடனே
ஒரு சிபிசிஐடி ஆஃபீஸர் ஒருத்தர் ஃபோனை காட்டினார், இவரை தெரியுமான்னு. அந்த ஃபோனில் நிஜமாவே தெரியல, அவ்வளோ கண்ட குரழுதுமாக இருந்தது ஃபோட்டோ. இல்லை சார் எனக்கு தெரியல. இல்லை உங்களுக்கு சிவகுமார்னு அசிஸ்டன்ட் கமிஷனர் தெரியும். ஓ தெரியுமேன்னு. திருமங்கலத்து அவரை பற்றி கேள்விப்பட்டேன். என்ன ஆயிருக்குன்னா, ஹைகோர்ட் ஒரு டைரக்ஷன், இல்லீகல் கஸ்டடி இவர் வச்சுருந்தாரு, அந்த கேஸ் எல்லாம் உங்களதெல்லாம் பரபரப்பாக இருந்தது. இல்லீகல் கஸ்டடியில் இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி இவர் கீழே இருந்த எஸ்ஐ இன்ஸ்பெக்டர்லாம் அரெஸ்ட் பண்ணி இவர் அப்ஸ்காண்டட். யாரு? சிவகுமார். ஆமாம், இவர் அப்ஸ்காண்டட். இவரை தேட போயிருக்காங்கல்ல, இவர் டைரி கட்சிதில் அழகா அது வாசகம் திருவாசகம்லாம் இருக்குல்ல, செல்வி வந்தது போனதுன்னு ஒன்று நம்மக்கிட்ட வந்தாங்க. வேற ஒன்றும் கேட்கல. சார் இவர் எந்த டைமில் இருப்பாரா, நீங்கள் சொல்லியிருக்கீங்களே இதில் எதாவது நடக்கும். ஏன்னா அவரை தேடின்னு இருக்காங்க. எல்லா ஆங்கிலையும் போலீஸ் வந்து தீவிரமாக தேடுது, ஏன்னா ஹைகோர்ட் டைரக்ஷன். அப்போ நான் சொன்னேன், இல்லைங்க எல்லாமே கரெக்டு, இவருக்கு வந்து நீ இந்த டைம் இருக்க முடிய போகிற டைம், இவருக்கு வந்து உயிரோடு தான் இருப்பார். ஆனால் இவருக்கு வந்து இவ்வளோ நாள் ஆயிட்டனால, ஏன்னா நான் சொன்ன பீரியட் கிடக்குது, அது இவருக்கு பெயில் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ஆனால் அது முதல் பெயிலில் கிடைக்குமா ரெண்டாவது பெயிலில் கிடைக்குமா தெரியாது, கிடைக்கும். நமக்கு வந்துதா, நம்ம என்ன பண்ணோம், கொரோனால ஊரே ஒதுங்கி இருந்துச்ச போனோமா. ஆமாம், வாண்டடாக இழுத்துட்டு போய். அதுதான் சொன்னது. ஏன்னா அந்த கெட்டனர் அவ்வளோ இருக்கிறச்ச அவங்களுக்கு உதவி பண்ணுற ஜோதிடனுக்கு கூட அது பாதிக்கும். புரியுதுங்களா? ஜோதிடனுக்கு எல்லாமே சூப்பர்னு கிடையாது. உங்கள் கெட்ட நேரத்துக்கு நாங்கள் உதவி செய்கிறோன்னா அந்த கர்மாவை உதவி செய்கிற ஜோதிடனுக்கு நிறைய பிரச்சனைகள் உண்டு. சார் இந்த கெட்ட நேரம்னு சொன்னோடனே அதை தொடர்ந்தே ஒரு கேள்வி சார். ஏன் இந்த சனி கிரகம்னாலே மக்கள் கொஞ்சம் பயப்படுறாங்க, ஆனால் சனி பயிற்சினா கோவில்களில் கூட்டம் அலமோதுது. அதெல்லாம் அந்த காலம் சார். இப்போ எல்லா பேர்ச்சுக்கும் அதெல்லாம் ஒன்ஸ் சனியோட மோசமான கிரகம்லாம் உண்டு. சனி இது வந்து எல்லாரும் நினைக்க, புதன் வந்து நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப டேஞ்சரஸ் பிளானட். எல்லாம் சனின்னு அந்த காலத்தில் அது ரிசர்ச் அப்புறமா தான் நிறைய வந்தது. சனியை போல் கொடுப்பவனும் இல்லை, சனியை போல் கெடுப்பவனும் இல்லைன்றது தான் தேரி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ சனி பயிற்சியில் அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்ட சனி, ஏழரை சனி, இப்போ அதாவது இது போல் சனி இருக்குதுனாவே என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய பேருக்கு நான் கோயிலுக்கே போக சொல்ல மாட்டேன். சனி இருந்தாவே என்னன்னா அவன் பேர் மந்தன். நல்லா கேட்டுக்கணும், ஜோதிடத்தில் சாஸ்திரத்தில் அவன் பேர் மந்தன். மந்தன்னா நம்மளை வந்து டீக்ரேட் பண்ணுவான். நம்ம மைண்டில் உள்ளே வந்துட்டு சோம்பலாக உள்ளே உட்கார வச்சுருவான், விட்டேத்தியாக பண்ணுவான், நம்மளை சுறுசுறுப்பை அடைப்பான், நம்மளை சுறுசுறுப்பெல்லாம் ஏக்கத்தை கெடுப்பான். குடும்பத்தில் பிரச்சனையை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே இங்கே உட்காந்துருந்தோன்னு வச்சுங்க, சும்மா உட்காந்துக்கின்னு பொண்டாட்டியை திட்டுறது, அம்மாவை திட்டுறது, பிள்ளையை திட்டுறதுன்னா யாருக்குமே நம்மளை பிடிக்காமல் போகும். சனி ஒருத்தருக்கு பாதிப்பு. அதே போல் சனி தசை வந்தாலும், சனி தசை வந்து இருக்கிறதுலே குரு சுக்கிர தசை 20 வருஷத்துக்கு அடுத்து அதிகமாக இருக்கக்கூடியது சனி தசை 19 வருஷம். சனி ஒருத்தருக்கு வருது, சனி செல்வி ஏழரை சனின்றாரு இல்லை ஜோசியருனாவே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 40 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரம் ஒர்க் அவுட், எக்ஸசைஸ், தோப்பு கரணும், என்னை திட்டினாலும் பரவாயில்ல. சுறுசுறுப்பாக யார் சனியில் இருக்காங்களோ அவங்க கோயிலுக்கே போவேன். இது வந்து நிரூபிக்கப்பட்ட சத்தியம். அவங்க வாழ்க்கை வந்து சுபிச்சமாயிடும். சனி வந்து ஃப்ரெஷ் கொடுப்பார். சனி வந்து மந்தனை நீங்கள் ஓவர்லுக் பண்ணணுன்னா நீங்கள் எனர்ஜி ஆகும். அதை விட்டுட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா, கண்டுக்காமல் இருந்தீங்கன்னா, சனி ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணுறதே மனுஷனை காலில் தான், தள்ளி விட்றதுல கில்லேடி. சனி திசை, சனி புத்தி, சனி ஏழரை சனி, அஷ்டம சனிலாம் இந்த வண்டியில் வித்தை காட்டுறது, ஃபோனை வச்சுன்னு ஜக் அடிக்கிறது, ஃபிகரை பார்த்துக்கின்னு சைடில் கட்டுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் காலை தூக்கி தான் பார்த்துட்டோம். இதெல்லாம் நிவர்த்தியே கிடையாது. சனினா ஆஞ்சநேயர் கோயிலில் போய் சுற்றிக்கினே இருக்கிறதெல்லாம் வேலைக்கு இல்லை. காலையில் எத்தனை மணிக்கு படுத்தாலும் சரி, தூங்குறதுக்குள்ளே நைட்டு 1 மணி நேரம் ஒதுக்கிடுங்க. இல்லை என்னால் முடியாது ஐயா, அரை மணி நேரம் ஒதுக்கு. நைட்டு சாப்பாடை கம்மி பண்ணிக்க. ஏன்னா நைட்டு வந்து நல்லா பசிக்கிற, காலையில் பசிக்கணும். சனி இருந்தால் கழிவுகளை வந்து சரியாக இருக்கணும். கட்டை க்ளீனாக வச்சுக்கிறவங்களுக்கு சனி உபத்திரம் பண்ணுறது இல்லை. இதெல்லாம் மெடிக்கலாக நம்ம தேடணும். அஸ்ட்ராலஜி மெடிக்கல் தான் பெரிய மிராக்கல். அதில் ராஜேஷ் ஐயா தான் எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தது. ஸோ அந்த மெடிக்கலில் நீங்கள் கிளியராக வந்து புத்துணர்வோடு இருந்தீங்கன்னா
சனி தசை, 7.5 சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்ட சனி எல்லாத்துலேயும் நீங்கள் கிங்காக தான் இருக்க முடியும். எல்லா மனிதனுக்கும் 30 வயதுக்குள்ள 7.5 சனியை சந்திச்சே தீரும். புரியுதுங்களா உங்களுக்கு? 60 வயதுக்குள்ள 2வது சனியை சந்திச்சே தீரும். சிலவங்க பிறக்கிற காலத்திலே 7.5 சனியில் பிறப்பாங்க. அவங்க 27.5 வயசுக்குள்ளே 2வது சனியே பார்ப்பாங்க. புரிஞ்சுக்குங்க. ஸோ பிறக்கிற காலத்தில் இப்போ குழந்தைங்க பிறக்குது, மீனராசி, கும்பராசி, மேஷ ராசியில் பிறக்கிற குழந்தைங்க எல்லாம் 7.5 சனிகளை வந்துடும். அவங்க அடுத்து 27.5 வருஷத்துக்குள்ளே போகிறச்சு அடுத்த சனி வந்துடும். ஸோ இந்த சனி வந்துச்சுனாவே அவங்க பேரண்ட்ஸ், குழந்தைங்களுக்கு சனி வந்துட்டாவே அவங்க பேரண்ட்ஸு நான் சொன்ன அந்த சுறுசுறுப்புக்கெல்லாம் அவங்க ரெடி ஆகிடணும். ஏன்னா குடும்பத்தில் யாருடைய பேச்சு உள்ளே விடக்கூடாது. குழந்தை கஷ்டப்படணும்னா பேரண்ட்ஸுக்கு குடும்பத்தை பிரிஞ்சாதானே கஷ்டம் வரும், இல்லை பேரண்ட்ஸுக்கு சிக்கணும் வந்தால் தானே அந்த குழந்தை கஷ்டப்படும். இதெல்லாம் நம்மளே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இவ்வளோதான் சார். ஒரு 5 நிமிஷம் ஹெல்த் கோச்சிட்ட பேசுன மாதிரி இருக்கே சார். ஜோதிட மருத்துவர் நான் சாருக்கு பேரே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இல்லை, நீங்கள் மெடிக்கல் சொல்லாமல் அஸ்ட்ராலஜி எப்படி சொல்ல முடியும்? அப்போ ஒரு ஜோதிடர் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கணுமா சார்? ஆமாம், இல்லைன்னா ஜோதிடம் வராது. இந்த கிரகம் கெட்டு போயிருந்தால் இந்த நோய் இருக்குதான்னு ஃபஸ்ட்டு கேட்டால் தான் இந்த ஜாதகம் எடுக்கணும். நீங்கள் வந்து ஜாதகத்தில் நோயை கண்டுபிடிக்காமல் உனக்கு 100 கோடி வரும், 200 கோடி வரும், அந்த கோடி வரும், அனுபவிக்க ஆள் இருக்கணும். அதெல்லாம் இல்லை. அந்த நோய் இருக்கும். எந்த கிரகம் கெட்டிருக்கோ அதுக்கு தான் ஒரு கிரகத்துக்கும் நோய்கள் உண்டு. நிறைய பார்க்கணும். அதே போல் டிப்ரெஷன் வரப்போகுது, இது வரப்போகுது, நிறைய விஷயங்கள் கற்றுக்கும். எல்லாருக்கும் வரும், அதை மீறி வரும், அதை அனுபவிக்கணும். ஒன்றும் பண்ண முடியாது. ஜோதிடம் கடவுள் கிடையாது. நான் தான் உங்களுக்கு சொன்னது தான். ஜோதிடனுக்கு பிபி இருந்தால் அவன் மாத்திரை சாப்பிடலன்னு டிக்கெட்டு தான். சார், பிறக்கிறப்பயே ஒரு குழந்தை நீங்கள் சொல்கிறீங்க 7.5 அந்த சனியில் தான் பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணியிருக்கணும், அல்லது இயல்பாகவே ஏன் 7.5 சனியில் பிறந்தா ஏன் பாவம் போடும்? ரெடி 29 வயசுலேயும் அடுத்த சனி வருது. அது வரட்டுங்க, அது வரட்டும். 27.5 வருஷம் எவ்வளோ பேர், அதாவது 4வது சனி வர வரைக்கும்லாம் வாழ்கிறாங்க. பிறக்கிற குழந்தையே 7.5 சனியில். இல்லை, அதுக்கு எதுவும் பூர்வ ஜென்ம கணக்கு இருக்குமா அப்படின்னு? எல்லா கணக்கும் இருக்குங்க. ஒரு கால்குலேஷனில் தானேங்க இந்த குழந்தை உருவாகும். லக்கண புள்ளி வருதுன்னாவே முன்னோர்கள், மூதாதையர்கள் எல்லாரும் ரிசர்ச் பண்ணிட்டுருக்கீங்களா சார் அஸ்ட்ராலஜியில்? அஸ்ட்ராலஜி படித்தாவே ரிசர்ச் பண்ணும் சார். நீங்கள் இப்போ நான் வந்து இவ்வளோ வருஷத்தில் கிட்டத்தட்ட 15,000 20,000 ஜாதகம் உள்ளே போயிருப்பேன். ஒரு ஜாதகம் உங்களுக்கு ஒரு படிப்பு தான். நீங்கள் எடுக்கிறதுக்குள்ளே அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே போல் இருக்குது, இதே போல் இருக்குன்னு அதே பலன்னு சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா டீப்பாக தான் போகணும். இது வந்து சார் மற்ற விஷயம் மாதிரி கிடையாது. வருவாங்க, டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுக்க போகிறாங்க. அது ஏஎம்மா பிஎம்மா பார்க்க போகிறீங்க. லேட்டிடியூடு லாங்கிடியூடை வச்சு ஜாதகம் போட போகிறீங்க. இப்போ கம்ப்யூட்டர் வந்துடுச்சு, அதனால் ஈஸி போட்டுட்டு அதை வச்சு வெறும் கட்டம்தான். அடுத்தது அம்சம், நவாம்சம், அடுத்தது புள்ளிகள், பரல்கள், இதெல்லாம் இருக்கும். எது இருந்தாலும் பலன் சொல்ல போகிறது ஜோதிடர். கம்ப்யூட்டர்லேருந்து நீங்கள் ஜாதகத்தை வர வச்சுக்கலாம். ஆனால் கம்ப்யூட்டர் பலனை பார்த்து ஜோதிடர் படிக்க போகிறது இல்லை. அது கம்ப்யூட்டர் பலனை பார்த்து படிக்கணும்னா அவனே படிச்சு போடுவான். ஸோ நம்ம தான் சொல்ல போகிறோம். அது இல்லாமல் எப்பயுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்க, எந்த ஜோதிடர்கிட்ட போனாலும் நீங்கள் போய் அந்த ஸ்பாட்டில் அந்த ஜோதிடர் உங்களை எடுத்து உங்கள் ஜாதகத்தை கொடுத்து நீங்கள் முதல்ல அவருக்கு டேட்டு கொடுக்கக்கூடாது, டைம் கொடுக்கக்கூடாது, பிளேஸை கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் நான் சொல்கிறேன் நேயர்களுக்கு. நீங்கள் போனோம், அவர் அப்போயே கம்ப்யூட்டரில் போட்டோம், இதில் வேணுமா போட்டோம், உங்கள் எதிரில் ஜாதகம் போடணும், அவர் பலன் சொல்லணும். அப்போ தான் அது கரெக்ட். இல்லைன்னா உங்களுக்கு 2 நாள் முன்னாடி, 1 வாரத்துக்கு முன்னாடி உங்கள் டேட் ஆஃப் பர்த்லாம் வாங்கி அவங்க மற்ற கலெக்ஷன்லாம் போட்டு இந்த கம்ப்யூட்டரில் தட்டினா வந்து அதை நீ வீட்டில் பார்த்துட்டு போ. அப்படி ஜாதகம் பண்ணுறாங்கல்ல, பொது பலன்லாம் சொல்கிறாங்கள, ஜாதகத்தில் வந்து ராசி, நட்சத்திரம், லக்னம், தசை, ஹோரை, இந்த மாதிரி அந்த அடிப்படையில் தான் ஜாதகம் பண்ணுறாங்க. அப்படி பண்ணுற பொது பலன்கள் சொல்கிறப்ப அது எவ்வளோ தூரம் பழிக்கும்? அப்படி இல்லைங்க. நான் ஒன்று சொல்கிறது, ஒரு ஜாதக தனிப்பட்ட, இப்போ கமல் சார் ஜாதகம் இருக்குது, உங்கள் பேர் என்ன? கார்த்திகேயன் சார் ஜாதகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. தனிப்பட்ட ஜாதகம் எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, கரெக்டாக உட்காந்து பொறுமையாக பார்த்தா 90லேருந்து 95% ஓகே ஆகும். அதில் 5% வந்து கடவுள் கூட ஓகே பண்ண முடியாது. அது கடவுள் தான் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து உங்கள் நீங்கள் கொடுக்குற நேரம், கொடுக்குற ஜாதகம் கரெக்ட்னா இது பண்ணலாம். இதில் பொதுவாக வந்து நாங்கள் கோச்சாரத்தில் சொல்கிறோம் இல்லையா, இப்போ வந்து புத்தாண்டு பலன், சனி பயிற்சி பலன், ராகுகேது பயிற்சி பலன், குரு பயிற்சி பலன்னா 30லேருந்து 40% வந்தாவே பெரிய ஜோசி. அவ்வளோதான் பேசிக். லக்ன பலன் வேறு, ராசி பலன் என்பது வேறு. ராசியில் உங்களுக்கு வந்து இப்படி நான் சொல்கிறது அதில் இப்படி ஆகும், அதில் அப்படி ஆகும் இல்லை, எங்களது கூட நான் சொல்கிறது கூட பொய்யாகும். ஏன்னா அது வந்து கோச்சாரம் என்பது கிரகங்கள் நிற்கிறத வச்சு
சந்திர ஓட்டத்தை வச்சு, சூரியன் ஓட்டத்தை வச்சு, செவ்வாய் ஓட்டத்தை வச்சு, இதெல்லாம் வச்சு தான் நம்ம சொல்கிறோம்.